Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம keto paneer fry எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious-ஆன ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம் வெட்ஜஸா கட் பண்ணது, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு கொடமிளகாய், அப்புறமா 4 செரி டொமேட்டோவை ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்பைசஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீரை குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. பன்னீரும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான கீட்டோ பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கீட்டோ பன்னீர் ஃப்ரை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.